ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். நேற்று சட்டமன்ற நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சட்டமன்ற நிகழ்வாக இருந்தது. எதிரெதிர் வாதங்கள் எல்லாமே தொடர்ந்து மொக்கை வாங்கி கொண்டிருக்கிற திமுக எம்எல்ஏக்களுடைய நிலையை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு இவங்க பண்ண வேலையெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றார். கேள்விகள் எழுப்பும்போது அதற்குரிய ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிக்கொண்டு வரும்போது நமக்கு அதிர்ச்சிகரமாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிகிறது. உண்மையில் ஒரு இளமை ததும்பக்கூடிய ஒரு அமைச்சரவை இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இளமை ததும்பக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்கும்போது அதனுடைய வேகம் என்பது ஒரு மாறுபாடான விஷயமாக தான் இருக்குது. பதில் சொல்லக்கூடிய வேகமும் கேள்வி கேட்கக்கூடிய வேகமும் நிறைய மாறுபாடுகள் பழைய அமைச்சரவை நடவடிக்கையோடு நிறைய வித்தியாசங்கள் இதில் காணப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நேற்று ஒரு 3 அமைச்சர்களை வரிசையாக இப்போ அட்டவணைப்படுத்துவோம். முதலில் மொக்கை வாங்கின நம்ம சேகர்பாபு அவர்கள் தான் ஹைலைட்டாக பண்ணுறாரு. சேகர்பாபு விஜய் அவர்களை அந்த ஒரு பேட்டியின் போதில் சொல்லுங்கள் அப்படியா அப்படிங்களாம்பா, சரி சரி அப்படி அப்பா அப்படின்லாம் கிண்டல் பண்ணி ஒரு வீடியோலாம் வந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு அனைத்து மக்களையும் அதிகாரத்திமிரில் ஆணவ பேச்சிலும் கிண்டல் அடிப்பதிலும் கைதேர்ந்த ஒரு மனிதனாக அறியப்பட்டவர் சேகர்பாபு. சென்னையினுடைய மிகப்பெரிய ஒரு மனிதராக, ஒரு தாதா மாதிரி ஒரு ரேஞ்சில் சுற்றிட்டு இருந்த மனிதர் தான் இந்த சேகர்பாபு அவர்கள். அவருக்கு அறநிலையத்துறை கொடுக்கப்பட்டது. அவர் கடைசி இன்றைக்கி அந்த இதுக்கு அழுதுட்டு போன அவர் அந்த ஸ்டாலினுடைய நன்றி தெரிவிக்கும் ஒரு நிகழ்வில் அழுதுகிட்டே போனதையும் ட்ரோலாக வந்துச்சு. ரெண்டையும் அட்டாச் பண்ணி போட்டக்கூடிய ட்ரோலெல்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படி பேசணும், ஏன் இப்படி கிழிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கும் நேற்று சட்டமன்றத்தில் தன்னுடைய ஆணவத்தில் கத்துனார் சபாநாயகர் அவர்கள். உட்காரு அப்படின்ட்டார். 2 பேரும் பழைய நட்பில் உட்காரு போ வா போன்னு பேசுகிறாங்களான்னு தெரியல. நீ உட்காரு, பழைய பாட்டையே பாடாதன்ட்டு ஒரு விஷயத்தை உட்கார வச்சார். ஊட்டியில் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பற்றி பேசுனாங்க. ஊட்டி நகராட்சிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கார் பார்க்கிங்கை ஊட்டியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் எல்லாம் உள்ள பணத்தை வைத்து 10 கோடி மதிப்பான ஒரு கார் பார்க்கிங்கை அறநிலையத்துறை பணத்திலிருந்து எடுத்து செலவழிக்கிறதுக்கு இவங்க தீர்மானம் போட்டு அதுக்கான வேலைகளுக்கான டெண்டர் விடப்பட்டிருக்கு. அதை இவங்க கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அதை கோவிலுக்கு பக்தர்கள் எதற்காக காணிக்க கொடுக்குறாங்கன்னா, கோவில் சம்பந்தமான பராமரிப்பு செலவுகள், கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய நலனுக்காக தான் எல்லா பக்தர்களும் தங்களால் இயன்ற பணத்தை காணிக்கையாக கோயிலுக்கு கொடுக்குறாங்க. அதில் அந்தந்த கோயிலுக்குள்ள ஒரு பணங்கள், ஒரு அதிகப்படியான பணங்கள் வரும்போது அதில் நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கு பயன்பெறக்கூடிய செயல்களை செய்கிறதுக்கான விஷயங்கள் அதில் இருக்குது. இவங்க முதல்ல கோவிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், கோவிலுக்கு தேவையான முக்கியமான வசதிகளெல்லாம் செய்ததுக்கப்புறம் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கலாம். சமூகத்துக்கு நம்ம இந்த அறநிலையத்துறை மக்களுடைய காணிக்கை எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கல்வி நிறுவனங்கள், இந்த மாதிரி நிறுவனங்களெல்லாம் ஆராய்ச்சி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அறநிலையத்துறை சார்பாக நிறைய பள்ளிகள் இயங்கிட்டு இருக்குது, பெரிய கல்லூரிகள் இயங்கிட்டு இருக்குது, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் முதல் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கப்படுது? கோவில் நலன் சார்ந்த விஷயங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டு அதற்கான வேலைகள்லாம் செய்யணும்னு எல்லாமே அட்டைவணைப்படுத்த விட்டுருக்கு. இவங்க முதல்ல உள்ள 5-6 பாயிண்ட்டை விட்டுட்டாங்க. கடைசி இவர் இந்த ஒரு 500 பேர் உள்ள அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லக்கூடிய விதம், ஒரு 500 பேர் வரக்கூடிய அளவுக்கு இல்லாத ஒரு கோவிலுக்கு 10 கோடி ரூபாய் செலவுக்கான ஒரு கார் பார்க்கிங் அவசியமா? அதற்கு முன்பாகவே அந்த அடிப்படை தேவைகளான தங்குமிடங்கள், கழிவறை வசதிகள், அந்த கோவிலை சுற்றி பராமரிப்பு வேலைகள், இதெல்லாம் செய்கிறதுக்கான வேலைகள் நிறைய இருக்குது. ஆனால் இவங்க அவ்வளோ கோயிலையும், கடந்த ஆட்சியில் அவ்வளோ கோவிலையும் கமர்ஷியலாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. வணிக வளாகங்கள் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க, திருமண மண்டபங்கள் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதைத்தான் பண்ணியிருக்காங்களே தவிர எல்லாத்தையும் வணிக வளாகங்கள்லேருந்து அதிகப்படியான வாடகை வசூலிப்பது, அந்த கோயில் உள்ள வாடகை கடையை கைப்பற்றுறதே ஒரு அரசியல் இருக்கிறது தான் இருக்கும்.
அந்த அரசியல் நிகழ்வில் தான் அந்த கடையே ஒரு ஆளுக்கு கிடைக்கும். அவர் வந்து அவர் உள்வாடகைக்கு இதெல்லாம் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கிற விஷயம். வணிக வளாகங்களும் திருமண மண்டபங்களும் வருமானத்திற்கான வழிகளை செய்தோம்னு சொன்னார். கோயிலுக்குள்ள பேசிக் விஷயமே செய்யாமல் இதெல்லாம் அந்த பணத்தை வச்சு முதல்ல இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ரமேஷ் அவர்கள் அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், தேவையில்லாத செலவுகளை முதலில் வரக்கூடிய பிரச்சனைகள் கோவிலுக்கான அடிப்படை வசதிகளை செய்ததற்கு பின்பு தான் நாங்கள் மற்ற உதவிகளை மற்ற விதமான வேலைகளை செய்வோம் என்பதை ஆணித்தரமாக தன்னுடைய பாயிண்டில் சொல்லிட்டார். ஏற்கனவே கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் நடந்துட்டுருந்ததுன்னா அதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வராதுங்கிற மாதிரி ஒரு ஆன்சரையும் கடை சொன்னார். இதை வந்து திருப்பி நாங்கள் இந்த விதியின் கீழே தான் பண்ணோம்னா அதான் முதல்ல உள்ள முக்கியமான பாயிண்டெல்லாம் விட்டுட்டு கடைசி பாயிண்ட் எடுத்து நான் அந்த வேலையை பார்த்தோங்கிறத ஒரு விளக்கமாக சொல்கிறாரு. இந்த விளக்கம்ங்கிறது வந்து தேவையில்லை, ஏன்னா எல்லாருமே அந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளே உள்ள வேலையை வச்சு தான் ஒரு ஜீவோவை போட முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த கோவில் பயிலால் வந்து இந்த துட்டை என்னெல்லாம் செய்யலாங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். அதில் முதல்ல இந்த பாயிண்ட்டுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் எடுத்து செஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. இந்த விஷயத்தை வந்து அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இவர் வந்து நாங்கள் வந்து பழனி கோயிலில் வந்து ஒரு மத்திய அரசால் வந்து ஒரு மருத்துவமனை ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரிக்கு ஒப்புதல் அளித்தார்கள். அதற்கு இவங்க வந்து ரெக்கரிங் ஃபண்டு கிடையாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நிப்பாட்டிட்டாங்கங்கிறாங்க. மொத்த பணத்தையும் அதுலேருந்து கெட்டுங்க, எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி இடமும் கோயிலோட இடம், பணமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கோயிலோட பணத்தை வச்சு கெட்டுங்க, அதுக்கு அனுமதி மட்டும் இவங்க கொடுப்பாங்க, சம்பளம் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அது கிடப்பில் போடப்பட்டு அப்படி இருக்குங்க மாதிரி சொல்லிட்டாங்கங்கிறத சொன்னார். அதுக்கு திருப்பி தங்குன்னு குளிச்சார். நீ பேசாத, பழைய பாட்டியை பாடிட்டு இருக்காதுன்னு ஜேசிடி சபாநாயகர் அவர்கள் உட்கார வச்சது. அவர் அதுக்கப்புறம் தேவையில்லாமல் கற்றுன்னு அவர் சென்னை மாநகரத்தில் வந்து நம்ம வந்து கட்சி மீட்டிங்கில் நம்ம வந்து ஒவ்வொருத்தர் உட்காரியா அப்படின்னு அவர் வந்து இந்த தேர்தல் வேட்பாளர் இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே உட்காரியான்னு பயங்கர ரவித்தனமாக பேசின நபர். நேற்று அங்கேயும் பண்ணி பார்த்தார், அங்கே பருப்பு வேகலை. இதே மாதிரி முதல் அவர் அவமானப்பட்டார். அடுத்து செந்தில் பாலாஜி இருக்கையில் ஹைலைட் இபியை பற்றி பேசினார். நாங்கள் இதே ஊழியர்களை வைத்து, இதே டெக்னிக்கல் பர்சன்ஸை வச்சு, இதே உற்பத்தியை வச்சு இவ்வளவும் பண்ணிவிட்டு நாங்கள் தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு, தடையில்லாத மின்சாரம் எப்படி கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் என்ன விதமான நான் கோஆப்ரேஷன் ஆஃப் பணியாளர்கள் வந்து உள்ளே போய் இவங்க ஆய்வு நடத்தும் போது நான் கோஆப்ரேஷன் ஆஃப் நிறையா பணியாளர்கள் பண்ணாங்கங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லி இன்றைக்கி வந்து நீங்கள் கொள்முதல் பண்ண லட்சணம், நீங்கள் வந்து நாங்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லும்போது நாங்கள் அத்தனை விதமான ஒர்க்கெல்லாம் வந்து ஆரம்பித்து வச்சுருக்கோம், நீங்கள் அதை வந்து நடந்துகிட்ருக்குங்கிற ஒரு இதை பேப்பரில் கூட சொல்லியிருக்கீங்கன்னாரு. எல்லாம் வந்து பேச மட்டும்தான் செஞ்சாங்களே தவிர எந்த வேலையும் நடக்கலை. அதாவது அறிவிப்பு மட்டும்தான் பண்ணாங்களே தவிர எந்த வேலைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை. இந்த இடத்துல வந்து இதை எட்டி பார்க்கும்போது தான் இந்த மின்சார வாரியத்தினுடைய பிரச்சனை என்னன்னு தெரியுது. உதயநிதி அவர்கள் பேசும்போது வந்து இதை தான் வந்து ஒரு நோட் பண்ண ஒரு விஷயத்தை வந்து அறநிலையத்துறை அமைச்சர் பேசியிருக்கார். இந்த மாதிரி வந்து கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சொன்ன கல்வி நிறுவனங்களில் வந்து எதையுமே நாங்கள் வந்து ஏற்கனவே நடந்துகிட்ருக்க கல்வி நிறுவனங்கள்லையோ எதுலேயுமே நாங்கள் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம். அதற்குள்ள நிதிகள் எல்லாமே அது வழக்கம் போல் அந்த பணிகள்லாம் நடைபெறும். இனி வரும் காலங்களில் பக்தர்களுக்கும் கோவிலுடைய பராமரிப்பு செலவுகள், கோவில் சம்மந்தமான விஷயங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படுங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அப்போது அதுக்கு அப்புறமும் எழுந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் நடந்துகிட்ருக்கு, அதுக்கான விளக்கங்களை தெரிவிக்கலை அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கேட்குறார். அப்போ இவர் சொன்ன பாயிண்ட் அவர் கேட்டுக்கல. சேகர்பாபு கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னதில் அந்த இது வந்துடுச்சு. இவர் மீண்டும் அந்த கேள்வி வந்து கேட்குறார். அப்படின்னா எழுதி கொடுத்ததை வாசிச்சாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கார். ஏன்னா அது எந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, எந்த கேள்விக்கு ஏற்கனவே வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் வந்திருக்கு அப்படிங்கிறதே கவனிக்கலை. அதுக்கப்புறம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டவுடன் சபாநாயகர் எழுந்து பதில் சொல்கிறார். இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லி ஆகிவிட்டது, கல்வி நிறுவனங்கள் பற்றிய விஷயங்கள் எதுவுமே வந்து கைவிடப்பட மாட்டாதுங்கிறது ஏற்கனவே அமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்னோடனே சரின்னு உட்காராரு. அப்போது நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து கேள்வி நேரத்தில் கேள்வியினுடையும் ஆன்சரோடையும்
இருக்கக்கூடிய நபர்கள் சட்டமன்றத்தில் எந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்கிறதான். எழுதி கொடுத்து தான் பேச சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உதயநிதி பேசுகிறத பார்த்தீங்கன்னா 9 செகண்ட் 10 செகண்டுக்கு ஒரு தடவை பார்த்தா தான் அவருக்கு பேச முடியுது. கதை சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. எல்லாமே மெதுவாக பேசுகிறது அப்படிங்கிறது திராவிட பேச்சாளர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விதி. அதே மாதிரி பேசுகிறார். அப்படிங்கிற ஒரு கேப் விட்டு பேசணும். இதுக்கு நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம், இதுக்கு இப்படி பண்ணியிருப்போம்னு ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்கிற மாதிரியே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லுவாங்க. அது இன்றைக்கி ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. எல்லாமே ட்ரெண்டு மாறிட்டு இருக்குது. நீங்கள் தான் ஒரே ட்ரெண்டில் இருக்கீங்க. ஆனால் மாடர்னாக இருந்து கொண்டு மாடர்னான விஷயங்களில் வந்து ஊழல் நிறைந்த ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் கையாண்டிருக்கீங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு தக்க பதிலடிகளை இன்றைக்கி சொன்னார். அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஷேம்ஃபுல்லான நிகழ்வுலாம் நடந்துச்சு. அவர் வழக்கு இருக்குது ஈபியில் வந்து இதே அமைச்சர் பணிகளெல்லாம் வந்துச்சு. நம்ம வந்து நாங்கள் இதே ஊழியர்களை வச்சு தான் அவ்வளோ பண்ணோன்னு சொன்னதுக்கு நீங்கள் கொள்முதல் பண்ண விதமும் நீங்கள் ஆண்ட விதமும் இன்னும் 2 நாட்கள் வெளிவர போகுது, இந்த லட்சணம் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வேர்டெல்லாம் சொன்னார். அது யூஸ் பண்ணியிருக்க வேண்டாம், பொறுத்துருங்க, இந்த மாதிரி இந்த பிரச்சனையை சொல்லியிருக்கலாங்கிற ஒரு வேகத்தில் சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு அவர் மேலே வேகம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு இவர் குளறுபடிகளை பண்ணியிருக்காரு. செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய துறைகளான மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை. மது விலக்கில் மது பொறுத்தவரையில் ஏகப்பட்ட பிரச்சனை, டாஸ்மார்க்கில் ஈபியில் ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ளவும் அதிகமான கொள்முதல் இருக்கக்கூடிய அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய துறைகளை முழுக்க கையில் வச்சுக்கிட்டு அத்தனை விதமான பவர் சென்டர்களை வச்சுட்டு இதில் அமைச்சர்களுடைய பவர் சென்டர்ஸு, அப்போது மருமகனுடைய பவர் சென்டர்ஸ் எல்லாமே மருமகனோட ஃப்ரெண்ட்ஸு, பையனோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான் பவர் சென்டராக இருந்து இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வாங்கி பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை விதமான கோடிகளை அடிச்சிருப்பாங்கங்கிறது கனவுல கூட நம்ம நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து செந்தில் பாலாஜி ஈடுபட்ட துறைங்கிறது வந்து அத்தனை விதமான நெகட்டிவ் தாட்ஸை வந்து ஏற்படுத்தியிருக்கு மக்களுக்கு. செந்தில் பாலாஜியை நீங்கள் தூக்கி வைக்க திமுகவினுடைய பலம் இன்னும் குறையத்தான் செய்வன். துட்டை வச்சு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவர் துட்டை வச்சு தான் விளாண்டார். ஆனால் அந்த மாதிரி நிகழ்வை திருப்பியும் வந்து அவர் கேள்வி கேட்கும் போதே எதிர்மறையான கருத்து வந்து ஒரு மரியாதை இல்லாத நிகழ்வாக வந்து போகக்கூடிய லெவலுக்கு கொண்டு போய் செந்தில் பாலாஜியோட இமேஜ் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல. ஏன்னா அரசியலில் இதெல்லாம் புதுசு, பல விஷயங்கள் அவர் அனுபவிச்சிருப்பார் அப்படிங்கிறத தாண்டி தான் இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பதில்ங்கிறது வந்து ஒரு ஷேம்ஃபுல்லான விஷயந்தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உங்கள் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சி எல்லாருக்கும் இருக்குது. மக்களுக்கு அதிகப்படியான விஷயங்கள் இருக்குது. ஜெயிச்சிருக்கலாம், அது வேறு விதத்தில் அவர் ஜெயிச்சாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து சரியான நம்ம வந்து புரிதல் இல்லாத காரணத்தினால அவரை தோற்கடிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் நிகழ்கால உண்மை. அடுத்து மொக்க வாங்கின ஆள்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராஜ்மோகனால் வந்து பேசப்பட்டார். ராஜ்மோகன் வந்து கல்வித்துறையை பற்றி பேசினார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரன் பேசுது. நீங்கள் 17 லட்சம் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிங்கங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். நம்மளை முன்னாடி கேள்வி கேட்டு பின்னாடி பார்க்கணும்லாங்க. அதுக்கு காமராஜ் சமூக நலத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்கள் பதில் சொல்கிற விதம் வந்து ஒரு அழகான ஒரு அடி கொடுத்த மாதிரி உள்ள விஷயங்களை அழகாக சொன்னார். நாங்கள் வந்து சிங்கிள் ஹேண்டாக 35% வாங்கியிருக்கிறோம். நீங்கள் 40 கட்சி கூட்டணியோடு சேர்ந்து நீங்கள் வாங்கி ஜெயிக்க முடியல. இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு. ஆனால் வந்து 17 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் இருந்தேன், ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தாலன்னு உண்மையில் வெற்றி தான். அந்த ஒரு ஓட்டு வித்தியாசம் இருந்தால் கூட இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பாங்கங்கிறது தான் உண்மை. அதை கூட வாங்க முடியாது தான் நீங்கள் பேசணுமே தவிர எதற்காக தோற்றோம் அப்படிங்கிறத இன்னும் அவங்க கண்ணுக்குள்ளேயே வரல. நம்ம செய்த ஊழல்கள், நம்ம செய்த ஆணவங்கள் இதெல்லாம் மக்களுக்கு பிடிக்காம தான் உங்களை மாற்றி போட்டிருக்கிறாங்க. அதை விட்டுட்டு வித்தியாசங்களை பார்த்து நீங்கள் வந்து ஆறுதல் பட்டுட்டு இன்னும் திமுகவுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாத மக்களாக இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நேரடி ஒளிபரப்பை பற்றி பேசினாங்க. நேரடி ஒளிபரப்பை பற்றி சட்டமன்ற நடவடிக்கையினுடைய நேரடி ஒளிபரப்பை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு திமுக முதல்ல யோசிக்கணும். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் கேள்வி நேரத்திற்கான ஒளிபரப்பை மட்டும்தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் ஏரர்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க.
அந்த 1வது வருஷம் திமுக ஆட்சியினுடைய ஆரம்பத்தில் அந்த கேள்வி நேரத்துக்கான ஒளிபரப்பு மூலமாக வரக்கூடிய காட்சிகளை மட்டும் ஒளிபரப்பு பண்ணதுக்கிட்ட அப்புறம் கரெக்டாக 11 மணிக்கு அது டெக்னிக்கல் எரர் ஆயிரும். டெக்னிக்கல் எரர்னு சொன்ன ஆரம்பித்தவங்க அதையே கண்டினியூ பண்ணி 5 வருஷம் முடிச்சிட்டாங்க. நீங்கள் 0 நேரம்னு சொல்லுவாங்க, 0 ஹவர், அதுக்கப்புறம் வந்து மசோதாவுக்கான கவன ஈர்ப்பு தீர்மானம், இதெல்லாம் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் இதெல்லாம் கொண்டு வந்து பேசும்போது, இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசும்போது, எம்எல்ஏக்கள் பேசும்போதெல்லாம் யாருமே ஒளிபரப்பு பண்ணலை. அப்போ டெக்னிக்கல் எரருங்கிறத பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள், மொத்தம் 4 நாளில் ஒரு நாள் இடையில வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணலை, நேரடி ஒளிபரப்பு தொடர்ந்து பண்ணலைங்கிறத நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க. இப்போ மட்டும் எந்த கேள்வி வருது உங்களுக்கு? நீங்களே அந்த டெக்னிக்கல் எரரை பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அது அடுத்த நாளே சரியாகி இப்போ வந்து ஒளிபரப்பாகுது. ஒளிபரப்பு என்பது முக்கியமான விஷயமாக இன்றைக்கி கருதப்படுது. இவங்க என்னென்ன பேசுகிறாங்க, நம்ம அனுப்பின எம்எல்ஏ நமக்காக பேசுகிறாரா, இதெல்லாம் நமக்கு தெரியணுங்கிறது வந்து ஒளிபரப்பு முக்கியம். அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற யோசனையெல்லாம் கண்டிப்பாக வந்து நமக்கு வேணும். அது வரவேற்க தகுந்த விஷயம்தான்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. அதில் மாற்றம் கிடையாது. இப்படி தொடர்ந்து கேள்வி கேட்டு அடுத்து அதுக்கு மொக்கை வாங்கக்கூடிய திமுக உன்னுடைய எதிர்க்கட்சி தலைகள் எல்லாமே வந்து மொக்கை தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக பிரச்சனையே இல்லை. அவங்க கேள்வி கேட்டால் தானே சின்ன சின்ன விஷயங்களை பேசிவிட்டு எதிர்மறையாக எந்த விஷயத்தையும் பேச போகிறதில்ல. இப்போ அநேகமாக இல்லைன்னா வெளிநடப்பு பண்ணிட வேண்டியதான். 2 விஷயந்தான் நடக்கணும். ஸோ அது அதிமுக பொறுத்தவரை வெளிநடப்பு பண்ணி அப்படியே வெளியில் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போக போகுது. அதுதான் உண்மை. இன்றைக்கி வரக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது இன்றையோட முடியுது. இன்றைக்கி நடக்கக்கூடிய இதை நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி உள்ள விஷயங்கள்லாம் நாளைக்கு பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.